ஆகஸ்ட் 23, 2009 திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க திருமணல்லூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல அப்ப டெப்யூட்டி சிஎம்மா இருந்த இப்போதைய தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் விசிட் பண்ண வராரு. அவரோட பாதுகாப்புக்காக நூற்றுக்கணக்கான போலீஸ் அந்த ஊருக்கு வராங்க. டெப்யூட்டி சிஎம்மோட மீட்டிங் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் செக்யூரிட்டிக்கு வந்திருந்த போலீஸ் எல்லாரும் அந்த ஊர்ல இருந்து டிஸ்போஸ் ஆகிறதுக்கு ஒரே இடத்துல அசம்பல் ஆறாங்க. அப்படி கிட்டத்தட்ட எல்லா போலீஸும் அங்க அசம்பல் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படுது. பிகாஸ் அங்க டியூட்டிக்கு வந்திருந்த ஒரு விமன் கான்ஸ்டபிள் மட்டும் மிஸ் ஆறாங்க. அக்கம் பக்கம் எங்க தேடியும் அவங்க கிடைக்கல. அன்னைக்கு ஈவினிங்ல இருந்து நைட் வர செக்யூரிட்டி பர்பஸ்க்கு வந்த போலீஸ் எல்லாரும் அந்த திருமணல்லூர் ஊர் முழுக்க தேடி அலையறாங்க. துணை முதல்வரோட பாதுகாப்புக்கு வந்த ஒரு காவல் அதிகாரி காணாம போன இந்த விஷயம் தமிழ்நாடு முழுக்க வைரல் ஆகுது. இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்கள பத்தி எந்த ஒரு சின்ன க்ளூவுமே போலீஸ்க்கு கிடைக்கல. அதுல இருந்து சரியா 18 நாளுக்கு அப்புறம் செப்டம்பர் 10 நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஒரு ஹைவே ஓரமா டெட் பாடி ஒன்னு டீகம்போஸ் ஆன நிலையில கிடைச்சிருக்கிறதா போலீஸுக்கு தகவல் வருது. அதை கேள்விப்பட்டு அங்க போன போலீஸ் அந்த பாடியை ரெக்கவர் பண்ணி ஜிஹெச்சுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆக்சிடென்ட் ஆகி தான் ரோட்டோரமா தூக்கி வீசப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நினைச்ச போலீஸ் பாடி கிடைச்ச இடத்த சுத்தி அவங்க வந்த வண்டி ஏதாவது இருக்கான்னு செக் பண்றாங்க. பட் அங்க அந்த ஒரு பாடியை தவிர வேற வெஹிக்கிள்ஸ் அவங்களோட பிலாங்கிங்ஸ்னு எதுவுமே போலீஸ்க்கு கிடைக்கல. ஹாஸ்பிட்டல் இருந்து வந்த அந்த பாடியோட அட்டாப்சி ரிப்போர்ட் போலீஸுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. அந்த பாடியை அட்டாப்சி பண்ண டாக்டர் இறந்தது ஒரு பொண்ணு தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. அதுலயும் அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி பல தடவை ரேப் பண்ணி கழுத்து அறுத்து கொலை பண்ணப்பட்டு இருக்காங்க. டெட் பாடியில இருந்து எடுத்த டிஎன்ஏ சாம்பிளோட டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப ரெண்டும் ஒண்ணுக்கு சுத்தமா மேட்ச் ஆகாம போகுது. அப்ப இந்த டெட் பாடி போலீஸ் கான்ஸ்டபிளோட இல்லனா வேற யாரோடதா இருக்கும்னு போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிருஷ்ணகிரியில் இருக்க ஒரு வில்லேஜில் இருந்த 45 இயர்ஸ் ஷாமலா அப்படிங்கிற ஒரு லேடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் திருப்பூர் அண்ட் நாமக்கல்ல நடந்த 2 கொலையும் பண்ணவனை நான் பார்த்திருக்கேன்னு சொல்றாங்க. பிகாஸ் அந்த கில்லர் கிட்ட இருந்து தப்பிச்ச ஒரே ஒரு ஐ விட்னஸ் இவங்க மட்டும்தான். அண்ட் அவங்க கொடுத்த அந்த கன்ஃபெஷனை கேட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு அந்த கில்லர் இதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ டேஞ்சரா இருக்க போறானோன்னு நினைச்சு மிரண்டு போறாங்க. எஸ், அந்த கில்லருக்கு ஒரு வித மனநோயும் இருந்திருக்கு. பெண்கள் வழியில துடிக்கிறது இவனுக்கு ஒரு வித போதையை உருவாக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கலனா அவனோட வக்கர புத்தி எப்படி இருக்கும்னு அந்த லேடி சொல்லியிருக்காங்க. இதுவரை நீங்க பல கிரைம் கேசஸை பார்த்துருப்பீங்க. பட் இது உங்களை மென்டலி டிஸ்டர்ப் பண்ண ஹை சான்சஸ் இருக்கு. பிகாஸ் போலீஸ் தேடிட்டு இருக்க இந்த அக்யூஸ்ட் பண்ண விஷயம் அந்த மாதிரி. இவனால ஒரு போலீஸ் ஆஃபீஸரே சூசைட் பண்ணி இருந்திருக்காரு. நான் இப்பவே சொல்லிடுறேன், சாஃப்ட் ஹார்ட்டட் பீப்புள் இந்த வீடியோவை பார்க்க வேணாம்.